அன்யவசேரபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 2000 கேள்வி புத்தகத்தில் இருந்து படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை பார்க்க போகிறோம். முதல் 40 படங்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கி 41வது பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். 41வது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலாவது தலைப்பை பார்த்துருவோம். முதல் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இப்போ நம்ம என்ன கேள்வி செய்ய போகிறோம்னு விளங்கணும். முதல்ல தலைப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாம் கிருமில் பொகோ மத்னன் தனோனா முஞ்சாங்கல் கொரிசிப்சியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்னு சொல்லும்போது அடுத்து, கிருமில் பொகோன்னு சொல்லும்போது படத்தை பார்த்து, அடுத்துள்ள படத்தை பார்த்து, மத்னன்னா சரியான, தனோனா வசனம் அல்லது முஞ்சாங்கல் வாக்கியத்தினை கொரிசிப்சியோ தெரிவு செய்க. அடுத்துள்ள படத்தை பார்த்து சரியான வசனம் அல்லது வாக்கியத்தினை தெரிவு செய்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி பகுதியின் தலைப்பு. இப்போ முதல் 40 கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம 41வது கேள்விக்கு போக போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 41வது கேள்வி. 41வது கேள்வியில் நமக்கு ஈரப்பதமூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது? ஈரப்பதமூட்டி. அப்போ நம்ம ஈரப்பதமூட்டிக்கான விடையை தெரிவு செய்யணும். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடயம் நெம்ஜங்கோ இம்னிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து கசுப்கி இம்னிதா, செத்தக்கி இம்னிதா, ஹொன்தொகே இம்னிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 விடைகளையும் இம்னிதான்னு சொல்லும் போது வாஷிங் மெஷின் ஆகும், வெப்பமானி ஆகும் என்ற அப்படி கிராமரை சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னுக்குள்ள வசனத்தை மட்டும் பார்த்து இதற்கான விடையை தெரிவு செய்ய முடியும். நெம்ஜங்கோன்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜை சொல்கிறாங்க. கசுப்கினா ஈரப்பதமூட்டி. அடுத்ததா செத்தக்கின்னு சொல்லும்போது வாஷிங் மெஷினை சொல்கிறாங்க. ஹொன்தொகேன்னு சொல்லும்போது வெப்பமானியை சொல்கிறாங்க. அப்போ நம்ம 41வதுக்கு சரியான விட 2வது விட கசுப்கி இம்னிதா. கசுப்கிங்கிறது ஈரப்பதமூட்டி. படத்திலோட விடயத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த கேள்விகளை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததாக நீங்களாம் ஒரு வாட்டி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகளுக்கான விடைகளை பாடமாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி. அடுத்ததாக 42வது கேள்வி. 42வது கேள்வியில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. அப்போ 4 விடைகள். முதலாவது விட கொங் இம்னிதா, கவி இம்னிதா, கோல் இம்னிதா, ஹன்கியோங் இம்னிதா. முதலாவது கொங்குன்னு சொல்லும்போது பந்தை சொல்கிறாங்க. கொங்னா பந்து. அப்போ இங்கே பந்து கொடுக்கல, அப்போ அந்த விட வராது. அடுத்ததா கவி இம்னிதா. கவின்னு சொல்லும்போது கத்தரிக்கோள். கவின்னு சொன்னால் கத்தரிக்கோள். அடுத்ததா கோல் இம்னிதா. கோல்னு சொல்லும்போது முகம் பார்க்கும் கண்ணாடி. கோல்னு சொல்கிறது முகம் பார்க்கும் கண்ணாடியை சொல்கிறாங்க. அப்போ 3வது விட சரியான விடையாக அமையுது. அடுத்ததா அன்கியோங்னு சொல்லும்போது மூக்கு கண்ணாடியை சொல்கிறாங்க. அன்கியோங்னு சொல்லும்போது மூக்கு கண்ணாடியை சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி. அடுத்ததா 43வது கேள்வி. 43வது கேள்வியில் நம்ம கொடுத்துருக்காங்க க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளவுஸ்னு சொல்லும்போது நம்ம சங்கப்னு சொல்லுவோம். நார்மலாக க்ளவுஸ்னு சொல்லும்போது சங்கப்னு சொல்லுவோம். கையுறைனா சங்கப். அப்போ சங்கப்புங்கிற விடையை நம்ம தெரிவு செய்யணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்க விட சுசேமி இம்னிதா. அடுத்ததா கொம்மு சங்வா இம்னிதா, கொம்மு சங்கப் இம்னிதா, கொம்மு சியூகே இம்னிதா. இங்கே சுசேமின்னு சொல்கிறது பாத்திரம் கழுவும் பஞ்சு, ஸ்க்ராப்பர். அந்த ஸ்க்ரேப்பரை தான் சொல்கிறாங்க சுசேமின்னு. சுசேமிங்கிறது பாத்திரம் கழுவ நம்ம பயன்படுத்துகிற பஞ்சை சொல்கிறாங்க. அதாவது அந்த ஸ்க்ரேப்பரை சொல்கிறாங்க. அடுத்ததா கொங்மு சங்வா. கொங்முன்னு சொல்லும்போது ரப்பர்னு அர்த்தம், ரப்பர். சங்வான்னு சொல்லும்போது பூட்ஸ். அப்போ ரப்பர் பூட்ஸை தான் சொல்கிறாங்க கொங்மு சங்வா. அடுத்து கொங்மு சங்கப், ரப்பர் க்ளவுஸை சொல்கிறாங்க. அப்போ 3வது விட சரியான விட. அடுத்ததா கொம்மு சியூகேன்னு சொல்லும்போது ரப்பர் ரேசரை சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி 44வது கேள்வி. 44வது கேள்வியில் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க.
கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை அவதானிக்கும் போது இந்த கார்டில் கீழே வந்து பாருங்கள் போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விட யோகுவான் இம்னிதா. ரெண்டாவது சின்புன்சிங் இம்னிதா. அடுத்து சின்யோங் காடி இம்னிதா, கியோத்தங் காடி இம்னிதா. இப்போ வந்து இங்கே கார்டு ஒன்று கொடுத்துருக்கனால இது வந்து நம்ம நார்மலாக பார்க்க போல கிரெடிட் கார்டு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லும்போது சின்யோங் கார்டு, அப்போ மூன்றாவது விட தெரிவு செஞ்சுருவோம். ஆனால் இது வந்து கிரெடிட் கார்டு இல்லை. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு. கொரிய நாட்டில் வந்து போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய நாட்டில் போக்குவரத்துக்கு வந்து நம்ம பெரும்பாலும் பணம் பயன்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து கார்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெயினில் போகிறோமா, ஒரு கார்டை காட்டினோம்னா அந்த கார்டு மூலியமாக நம்ம போகிறதுக்கான கட்டடங்கள் வெட்டுப்படும், நம்ம செலுத்திட்டு போக முடியும் எங்கே வேணாலும். அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து அட்டை ஒன்று பயன்படுத்தப்படுது. இப்போ அந்த போக்குவரத்து அட்டைக்கான பெயரை தான் பார்க்க போகிறோம். முதலாவது யோகுவான் இம்னிதா. யோகுவான்னு சொல்லும் போது பாஸ்போர்ட். யோகுவான் இம்னிதான்னு சொல்லும் போது பாஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சின்புன்சிங் இம்னிதா. சின்புன்சிங்னு சொல்லும் போது ஐடி கார்டு, நம்மளுடைய ஐடி கார்டு தான் சொல்கிறாங்க. சின்புன்சிங் இம்னிதா. அடுத்து சின்யோங் காடி இம்னிதா. சின்யோங் கார்டுன்னு சொல்லும் போது கிரெடிட் கார்டை சொல்கிறாங்க. சின்யோங் கார்டுன்னு சொல்லும் போது கிரெடிட் கார்டை சொல்கிறாங்க. அடுத்ததா கியோத்தோங் கார்டு இம்னிதா. கியோத்தோங் கார்டுன்னு சொல்லும் போது போக்குவரத்து அட்டை, அதாவது கொரிய நாட்டில் போக்குவரத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு அட்டை, அதை தான் சொல்கிறாங்க கியோத்தோங் கார்டு இம்னிதா. அப்போ வந்து நான்காவது விட சரியான விடையாக அமையப்பெறும். அடுத்த கேள்வி 45வது கேள்வி. 45வது கேள்வி பார்த்தோம்னா நம்ம நார்மலாக ஹெட்செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த படத்துக்கான சரியான விடயம் 4 விடைகளில் முதலாவது நம்ம வந்து 4வது விடையை பார்த்தோம்னா போ அன்கியோங். மூன்றாவது விடை வந்து ஹன்சொன்வா. இரண்டாவது விடை ஹன்சொன்மோ. ஒன்றாவது விடை குப்தோப்கே. இப்போ வந்து 4 விடைகள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது வந்து காதுக்கு அணிகிற ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ காதுக்கு நம்ம சொல்லுவோம் குயின்னு சொல்கிறோம். அப்போ வந்து இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது லேசான விட முதலாவது விடையை பார்த்தோம்னா குப்தோப்கேன்னு சொல்லும் போது காதினுடைய பாதுகாப்புக்காக அணிகிற ஒரு பொருள். இந்த இங்கே கொடுத்துருக்க ஹெட்செட் மாதிரி இருக்குது. அப்போ வந்து முதலாவது விட சரியான விடையாக அமைப்பெறுது. ஹன்சொன்மோன்னு சொல்லும்போது பாதுகாப்பு ஹெல்மெட். பாதுகாப்பு ஹெல்மெட். ஹன்சொன் சங்வா அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு சப்பாத்தை சொல்கிறாங்க, பாதுகாப்பு பூட்ஸ் அதை சொல்கிறாங்க. போ ஹன்கியோங்னு சொல்லும்போது பாதுகாப்பு கண்ணாடி. பாதுகாப்பு கண்ணாடி. அடுத்த கேள்வி. அடுத்ததா 46வது கேள்வி. 46வது கேள்வியில் இங்கே வந்து நமக்கு பூக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பூக்களுக்கான விடையை தெரிவு செய்யும். பூன்னு சொல்கிறது வந்து கொரிய மொழியில் என்னென்னு பார்க்க போகிறோம். முதலாவது விட கொத்திம்னிதா. இரண்டாவது விட சிப்பிம்னிதா. மூன்றாவது குவாயில் இம்னிதா. நான்காவது நாமு இம்னிதா. அப்போ 4 விடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 விடைகளில் சரியான விடையை தெரிவு செய்ய போகிறோம். முதலாவது கொத்துன்னு சொல்லும் போது பூன்னு சொல்லுவோம், கொத்திம்னிதா. அப்போ வந்து பூவாகும். அப்போ வந்து முதலாவது விட சரியான விட. சிப்பிம்னிதான்னு சொல்லும்போது சிப்னா வீடு, அப்போ வீடாகும். அப்போ இரண்டாவது விட வராது. அடுத்து குவாயில் இம்னிதா. குவாயில்னு சொல்லும்போது பழங்களை சொல்கிறோம். நாமுனா மரத்தை சொல்கிறோம். அப்போ முதலாவது விட சரியான விடையாக அமைப்பெறுது. அடுத்ததா 47வது கேள்வி. 47வது கேள்வியில் இங்கே வந்து மரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதலையே பார்த்தோம் மரத்துக்கு வந்து நாமுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாமுங்கிற விடை காணப்பட்டதை பார்க்கணும் நம்ம. முதலாவது விடை கொடுத்துருக்காங்க கொத்திம்னிதா. கொத்துன்னு சொல்லும் போது பூவை சொல்கிறாங்க. ஒத்துன்னு சொல்லும்போது ஆடையை சொல்கிறாங்க. நாமுன்னு சொல்லும்போது மரத்தை சொல்கிறாங்க. அப்போ மூன்றாவது விட சரியான விடையாக அமைப்பெறுது. அடுத்து காகு இம்னிதா. காகுன்னு சொல்லும்போது தளபாடங்களை சொல்கிறாங்க. காகு இம்னிதான தளபாடம். அடுத்ததா 48வது கேள்வி. 48வது கேள்வியில் இங்கே வந்து ஸ்டவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டவ். இப்போ நமக்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்ரோ இம்னிதா, சொன்புங்கி இம்னிதா, ஹெயாகோன் இம்னிதா, கசுப்கி இம்னிதா. இந்த 4 விடைகளில் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்கள் காணப்படுது. சொன்புங்கின்னு சொல்லும்போது ஃபேன்னு பார்த்தோம். கசுப்கின்னு சொல்லும்போது ஈரப்பதமூட்டின்னு பார்த்தோம். அப்போ அந்த 2 விடைகளும் வராது. ஏயாக்கோன்னு சொல்கிறது வந்து ஏசியை சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 விடைகளும் வராத பட்சத்தில் முதலாவது விட சரியானதாக இருக்கும். அப்போ நன்ரோன்னு சொல்லும்போது ஸ்டவ்வை சொல்கிறாங்க. நன்ரோங்கிறது ஸ்டவ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நன்ரோயிம்னிதானா ஸ்டவ் ஆகும். சொன்புங்கிம்னிதா ஃபேன். ஏயாக்கோன்னா ஏசியை சொல்கிறாங்க. கசுப்கின்னு சொல்லும்போது ஈரப்பதமூட்டியை சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி 49. 49வது கேள்வியில் வந்து இங்கே வந்து பாத்திரம் கொடுத்துருக்காங்க, டிஷ் கொடுத்துருக்காங்க, அந்த பாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4 விடைகள். கொப்பிம்னிதான்னு சொல்லும்போது சாதாரணமாக கப்பை தான் சொல்கிறாங்க, கொப்பிம்னிதா. அடுத்து ராமியோன் இம்னிதா. ராமியோன்னு சொல்லும்போது கொரிய நாட்டில் பிரபலமான நூடுல்ஸ் ஒன்று, அந்த நூடுல்ஸை சொல்லுவாங்க ராமியோன் இம்னு. அப்போ வந்து அந்த நூடுல்ஸுடைய பெயர் தான் கொடுத்துருக்காங்க, ராமியோன் இம்னிதா. அப்போ நூடுல்ஸ் கொடுக்கலங்கண்ணா. அடுத்ததான் நெம்பி இம்னிதா. நெம்பின்னு சொல்லும்போது பாத்திரத்தை சொல்லுவோம். நெம்பி இம்னிதானா கொரிய மொழியில் பாத்திரத்தை சொல்லுவோம். அப்போ படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விடயம் நெம்பி. அப்போ வந்து 3வது விட சரியான விடையாக அமையப்பெறும். அடுத்ததாக தொமா இம்னிதா. தொமான்னு சொல்லும்போது நம்ம வந்து மரக்கறிகள் வெட்ட பயன்படுத்தப்படும் அந்த போர்டை சொல்கிறோம், அந்த போர்டை தான் சொல்கிறோம் தொமானு. அடுத்த கேள்வி. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அயன் ஒன்று. அப்போ நமக்கு 4 விடைகள் கொடுத்துருக்கு. தருமி இம்னிதா, சொங்சோகி இம்னிதா, சொன்புங்கி இம்னிதா, ஹொன்தொகே இம்னிதா. முதலாவது தருமி இம்னிதான்னு சொல்லும்போது அயன். அப்போ முதலாவது விட சரியான விட அமையப்படுது. சொங்சொகின்னு சொல்லும்போது கிளீனரை சொல்கிறாங்க, சொங்சொகின்னு சொல்கிறது கிளீனர். அடுத்து செத்தக்கி இம்னிதா. செத்தக்கின்னு சொல்லும்போது வாஷிங் மெஷின். அடுத்து ஹொன்தொகே இம்னிதா. ஹொன்தொகேன்னு சொல்லும்போது வெப்பமணியை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தருமினா அயனை சொல்கிறாங்க, சொங்சொகி கிளீனரை சொல்கிறாங்க, செத்தக்கி வாஷிங் மெஷினை சொல்கிறாங்க, ஹொன்தொகே வெப்பமணியை சொல்கிறாங்க. அப்போ இதற்கு சரியான விட முதலாவது விட. அடுத்ததா 51வது கேள்வி. ஏற்கனவே உள்ள கேள்விகளில் பார்த்தோம், இந்த மரக்கறி வெற்ற பலகையை வந்து தொமான்னு சொல்லுவோம். அப்போ தொமாங்கிற விடையை நம்ம தெரிவு செய்யணும். முதலாவது கல்லிம்னிதான்னு சொல்லும் போது கல்லுங்கிறது கத்தியை சொல்கிறாங்க, நைஃபை. கல்லுங்கிறது கத்தி. அடுத்து தொமான்னு சொல்லும் போது மரக்கறிகள்லாம் வெட்ட பயன்படுத்தப்படும் பலகை, அந்த பலகையை தான் சொல்கிறாங்க தொமா, அந்த போர்டை சொல்கிறாங்க. அடுத்ததா நெம்பி இம்னிதான்னு சொல்லும்போது பாத்திரத்தை சொல்கிறாங்க. அடுத்து சுஜோ இம்னிதா. சுஜோன்னு சொல்லும்போது ஸ்பூனையும் சொப்ஸ்டிக்கையும் சேர்த்து சொல்கிறது. நம்ம வந்து ஏற்கனவே தனியாக பார்த்துருப்போம், சொத்கராக் ஸ்பூன் சொப்ஸ்டிக்னு தனித்தனியான வசனங்களை பார்த்துருக்கோம். அதை ரெண்டையும் சேர்த்து சொல்கிற வசனம் தான் நமக்கு கொடுத்துருக்கு இங்கே சுஜோன்னு சொல்கிற விஷயம். இங்கே வந்து முதலாவது கொடுத்துருக்கிறது கல் இம்னிதான்னு சொல்லும்போது கத்தியை சொல்கிறாங்க. தொமா இம்னிதான்னு சொல்லும்போது அந்த போர்டை சொல்கிறாங்க. அப்போ 2வது விட சரியான விட. நெம்பி இம்னிதான்னு சொல்லும்போது பாத்திரத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக பழங்கள் சம்மந்தப்பட்ட விடயம்னு கொடுத்துருக்காங்க. பழங்கள் ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பழம் ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாவது பே இம்னிதா. பேன்னு சொல்லும்போது பியாஸ். ஆனால் பேவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பேனா கப்பலை சொல்லுவாங்க, வயிறை சொல்லுவாங்க, அதே மாதிரி பியாஸை சொல்லுவாங்க. இங்கே வந்து பழங்கள் ரீதியில் கொடுக்கப்பட்டதுனால இங்கே வந்து பியாஸ்ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக பொத்தோ இம்னிதா. பொத்தோன்னு சொல்லும்போது திராட்சையை சொல்கிறாங்க, பொத்தோ இம்னிதா திராட்சையை சொல்கிறாங்க. தல்கி இம்னிதா. தல்கிங்கிறது வந்து ஸ்ட்ராபெரி. சாகுவா இம்னிதான்னு சொல்லும்போது எப்பல்ல சொல்கிறாங்க. அப்போ 3வது விட சரியான விட. பேங்கிறது பியாஸ், பொத்தோ திராட்சை, தல்கினா ஸ்ட்ராபெரி, சாகுவானா எப்பல். அடுத்ததா 53வது கேள்வி. 53வது கேள்வியில் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள விடயம் நெம்பி இம்னிதா, தொமா இம்னிதா, பகாஜி இம்னிதா, பகுனி இம்னிதா. முதலாவது நெம்பி இம்னிதான்னு சொல்லும்போது பாத்திரத்தை சொல்கிறோம். நெம்பி இம்னிதானா பாத்திரம். தொபான்னு சொல்லும்போது போர்டை சொல்கிறோம், மரக்கறிகள் வெட்ட பயன்படுத்துகிற போர்டை சொல்கிறோம் தொமா. அடுத்து பகாஜி இம்னிதான்னு சொல்லும்போது பாஸ்கெட் ஒன்று சொல்கிறோம். இந்த ஃபோட்டோவில் கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்கெட், அந்த ஃபோட்டோவை தான் பகாஜின்னு சொல்கிறோம். அப்போ பகுனி இம்னிதான்னு சொல்லும்போது கூடையே சொல்கிறோம். அப்போ சரியான விட 3வது விடையாக அமையப்பெறுது. அடுத்த கேள்வி. அடுத்ததாக 54வது கேள்வி. 54வது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள விட கூடை ஒன்று கொடுத்துருக்காங்க, கூடை. இந்த கூடையை வந்து நம்ம கொரிய மொழியில் சொல்லுவோம் பகுனின்னு சொல்லுவோம். எப்படி பகுனி. இப்போ பகுனிங்கிற விட இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது கொடுத்துருக்கிறது சொப்சி இம்னிதா, சுமோனி இம்னிதா, பகாஜி இம்னிதா, பகுனி இம்னிதா. அப்போ வந்து 4 விடைகளை சொப்சிங்கிறது வந்து தட்டை சொல்கிறோம். சொப்சி இம்னிதானா தட்டு.
சுமோனி சுமேனினா பக்காட்டா சொல்கிறோம். அடுத்து பகாஜினா பாஸ்கெட் சொல்கிறோம். பகுனி பகுனிங்கிறது வந்து கூடையை சொல்கிறோம். அப்போ வந்து 4வது விட சரியான விடையாக அமையப்பெறுது. அடுத்ததாக மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதலாவது விட மோஜா. மோஜான்னு சொல்லும்போது தொப்பியை சொல்லுவோம். மோஜானா தொப்பி. அன்கியோங் அன்கியோங்னு சொல்லும்போது மூக்கு கண்ணாடி. அன்கியோங்னா மூக்கு கண்ணாடி. குய்மாகேன்னு சொல்லும்போது காது கணீரை பொருள் ஒன்று. குய்மாகேனா காது கணீரை ஹெட்செட் மாதிரி இருக்கும். அந்த காது பாதுகாப்புக்காக அணிகிறது. மாஸ்க் இம்னிதான்னு சொல்லும்போது மாஸ்கை சொல்கிறோம். அப்போ 4வது விட சரியான விடையாக அமையப்பெறுது. அடுத்ததா இபுல் பெகே சிம்தே பாஜி 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை பார்த்தோம்னா ஃபோட்டோவில் வந்து தலையணை ஒன்று கொடுத்துருக்காங்க. தலையணை. அப்போ முதலாவது விட இபுல் இம்னிதான்னு சொல்லும்போது போர்வையாகும். இபுல்னா போர்வை. இபுல்னு சொல்லும்போது போர்வையை சொல்கிறாங்க. பெகேனே இம்னிதான்னு சொல்லும்போது தலையணையை சொல்கிறாங்க. பெகேன்னு சொல்லும்போது தலையணை. சிம்தேன்னு சொல்லும்போது கட்டில சொல்கிறாங்க. பாஜினா டவுசரை சொல்கிறாங்க. அப்போ வந்து தலையணிக்கான விட வந்து பெகே இம்னிதா. அப்போ 2வது விட சரியான விடையாக அமைப்பெறுது. அடுத்ததாக ஃபோட்டோகாப்பி மெஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம படத்தை பார்த்தோம்னா படத்தில் வந்து ஃபோட்டோகாப்பி மெஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 விடைகள். பொக்சகி இம்னிதா, கெசங்கி இம்னிதா, சொன்புங்கி இம்னிதா, சொங்சொகி இம்னிதா. 4 விடைகளில் நம்ம தெரிவு செய்ய போகிறோம் ஃபோட்டோகாப்பி மெஷினை. முதலாவது பொக்சகி இம்னிதான்னு சொல்லும்போது ஃபோட்டோகாப்பி மெஷின். பொக்சாதான்னு ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க. பொக்சாதான்னு சொல்லும்போது ஃபோட்டோகாப்பி அடிக்கிறது, கொப்பி பண்ணுறத சொல்லுவாங்க. பொக்சாதா. அடுத்ததா சொன்புங்கினா ஏற்கனவே பார்த்தோம் ஃபேன். சொங்சொகின்னு சொல்லும்போது கிளீனரை சொல்கிறோம். சொங்சொகினா கிளீனர். அப்போ இதற்கு சரியான விட முதலாவது விட. அடுத்ததா விதவிதமாக பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உரைகள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உரை. இப்போ வந்து உரைக்கான விடயத்தை நம்ம தெரிய செய்யப்போகிறோம். உரைகள். முதலாவது பொங்து இம்னிதா, அடுத்து உப்பியோ இம்னிதா, சங்ஜா இம்னிதா, சிகப் இம்னிதா. பொங்து இம்னிதான்னு சொல்லும்போது உரையை சொல்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த உரையை தான் சொல்லுவோம் பொங்தோன்னு. இவ்வளவும் பொங்தோன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு சரியான விட முதலாவது விட பொங்தோன்னு சொல்கிறது வந்து உரைகளை சொல்கிறோம். அடுத்ததாக உப்பியோன்னு சொல்லும்போது முத்திரையை சொல்லுவோம். உப்பியோன ஸ்டாம்ப், அந்த முத்திரையை தான் சொல்லுவோம் உப்பியோ இம்னிதா. அடுத்து சங்ஜான்னு சொல்லும்போது பெட்டியை சொல்கிறோம். சங்ஜா இம்னிதா அப்படின்னா பெட்டியை சொல்கிறோம். அடுத்து சிகப் இம்னிதான்னு சொல்லும்போது வாலெட், பர்ஸை சொல்கிறோம். பர்ஸை சொல்லுவோம் சிகப் இம்னிதான்னு. இப்போ அடுத்த கேள்வி. அடுத்ததாக 59வது கேள்வி. இங்கே வந்து நமக்கு சீப்பு கொடுத்துருக்காங்க. கொரிய மொழியில் வந்து சீப்பை சொல்லுவோம் பித்துன்னு சொன்னால் சீப்பு. அப்போ வந்து 4 விடைகள். பித் இம்னிதா, சினிம்னிதா, கௌல் இம்னிதா, மோஜா இம்னிதா. 4 விடைகள் நமக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. முதலாவது பித் இம்னிதா. முதலாவதா பித்துன்னு கொடுத்துருக்காங்க. பித்துன்னு சொல்லும்போது சீப்பு. அடுத்து சின் இம்னிதான்னு சொல்லும்போது ஊசியை சொல்கிறோம். கௌல்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. மோஜாங்கிறது தொப்பி. அப்போ இதற்கான சரியான விட முதலாவது விட. அடுத்தது 60வது கேள்வி. 60வது கேள்வியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விட. அடுத்ததா 60வது கேள்வி. 60வது கேள்வியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்பியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதலாவது சாகுவா இம்னிதா, தல்கி இம்னிதா, பொத்தோ இம்னிதா, சுபக் இம்னிதா. இப்போ 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 விடைகளுக்குமான அர்த்தம். சாகுவா இம்னிதான்னு சொல்லும்போது எப்பல்ல சொல்கிறாங்க. அப்போ முதலாவது விட சரியான விட. நீங்கள் பரீட்சையில் எவ்வாறான கேள்விகள் செய்யும்போது விடை தெரிஞ்சுட்டா அடுத்த 4 விடைகளையும் வாசிக்க தேவையில்ல. முதலாவது மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து தல்கி இம்னிதான்னு சொல்லும்போது ஸ்ட்ராபெரியை சொல்கிறோம். பொத்தோ இம்னிதா திராட்சையை சொல்கிறோம். சுபக் இம்னிதான்னு சொல்லும்போது வாட்டர்மெலன். அப்போ சாகுவானா ஆப்பிள், தல்கினா ஸ்ட்ராபெரி, பொத்தோனா திராட்சை, சுபக்னா வாட்டர்மெலன்னு சொல்கிறாங்க. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ தேவையான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்சம்னிதா, நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சல்கா.